அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொலியில மேஷ லக்னமாக இருக்கீங்க அல்லது மேஷ ராசியாக இருக்கீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் என்ன என்பதை பற்றி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நீங்க மேஷ ராசியாக இருக்கீங்க ஆனா வேற லக்னமாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு 50% அளவுக்கு பொருந்தும். அதே மேஷ லக்னமாக இருந்து வேற ராசியாக இருந்தா கூட உங்களுக்கு 100% இந்த பதிவு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இது வந்து ஒரு பொது பலன் தான். இதுல விதி விலக்குகளாகவும் இருப்பாங்க சில பேர். அந்த விதி விலக்குகளை பத்தி நான் இங்க பேச விரும்பல. ஒருத்தருக்கு வாழ்க்கை துணைவர் அமையறதும் பிள்ளைங்க அமையறதும் வந்து நம்ம கையில இல்லை. அது வந்து கர்மா, நம்ம செய்த கர்மாவின் கையில இருக்கு. நம்ம நல்ல புண்ணியம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னாக்க நல்ல பிள்ளைங்க, நல்ல வாழ்க்கை துணைவர், மகிழ்ச்சியான வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை போகும். நம்ம எந்த ஜென்மத்துல செய்த பாவமோ அல்லது முன்னோர்கள் செய்த பாவங்கள் அல்லது நமக்கு வாங்கிய சாபங்கள், பெண் சாபம் இருக்கக்கூடிய குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னாக்க அந்த ஃபேமிலியில வந்து திருமண வாழ்க்கை, அவர்களுக்கு திருமணம் ஆகிறதுல அல்லது திருமண வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கும். இந்த சாபங்கள் பாவங்களால திருமண வாழ்க்கையில ஒரு சரியான வாழ்க்கை துணைவர் அமையாம அல்லது நல்ல பிள்ளைங்க, குறிப்பா வந்து பிள்ளைகளால கூட மன வருத்தமோட இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுது. எல்லாமே நம்மளுடைய கர்மா, விதி, அதுதான் சொல்ல முடியும். இப்போ அந்த வாழ்க்கை துணைவருடைய மறுபக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மேஷம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு. இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். செவ்வாயினாலே கோபம், தலைமை பண்பு, அவசர குணம், பதற்றம், வேகம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம். அதாவது சகோதரக்காரகன், யுத்தக்காரகன், பூமிக்காரகன் அப்படின்லாம் செவ்வாய்க்கு காரகத்துவங்கள் நிறைய இருக்கு. இப்போ இந்த மாதிரிதான் வந்து மேஷம் லக்னத்தில் அல்லது மேஷ ராசியில் பிறந்தவங்க எதையுமே அவசரமா பேசிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. எதையுமே வேகமா செயல்பட்டுட்டு அதுல பாதிக்கப்படும் போது அப்புறம் அதிகமா யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு செயல்பட்டா பாதிப்பு இல்லை, யோசிச்சுட்டு பேசுனா பாதிப்பு இல்லை. அதுதான் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்குரிய முக்கியமான விஷயம். அதுல குறிப்பா சில பேர் விதிவிலக்கு இருப்பாங்க. அந்த லக்னத்துக்கோ அந்த லக்னாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய்க்கோ பாத்தீங்கன்னாக்க சுப தொடர்புகள் இருக்கும். குரு பார்வை, வளர்பிறை சந்திரனோட பார்வை, சுக்கிரனோட சேர்க்கை பார்வை, இந்த மாதிரி சுப தொடர்புகள் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் தன்மையாகவும் செயல்படுவாங்க. அவசர குணம், அவசரம், எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரமா செயல்படுறது, வேகமா முடிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். தலைமை பண்பு இருக்கும், மற்றவங்களுக்கு வழிகாட்டும் செய்வாங்க. ஒரு பிராட் மைண்ட் இருக்கும், கோபம் இருக்கும், டென்ஷன் அதிகமாவே இருக்கும். அதாவது குறிப்பா வந்து அரசு வகையில வந்து இவங்க ஏதோ ஒரு வகையில செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் சொல்ற அந்த ஜாதகத்துல சூரியனோட நிலைமை, 10ஆம் அதிபதியோட நிலைமையை வச்சுதான் அரசு பணின்றது. மேக்சிமம் சில பேர் அரசியல்ல கூட பாத்தீங்கன்னாக்க இதுல ஈடுபாட்டோட இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. அதாவது ஒரு காதல்ல வெல்றதும் ரொம்ப ஈஸியா விழுந்துருவாங்க. வெளிப்படைத்தன்மை இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். வெளிப்படையா சொல்லிடுவாங்க, பட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதே போல பிடிக்கல அப்படின்னாலையும் அதையும் பட்டுன்னு சொல்லிட்டு வெளியில வந்துருவாங்க. அதாவது இவங்க காதல்ல வெல்றதும் சரி, அதே போல அது வெளியில வர்றதும் ரொம்ப ஃபாஸ்டாவே நடக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு, பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இந்த அஸ்வினியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க ரொம்ப வேகமா செயல்படுவாங்க. முகத்துக்கு நேரா பேசிடுவாங்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. அது தப்போ சரியோ பேசிடுவாங்க. சில நேரங்கள் அதுல வருத்தப்படவும் செய்வாங்க. அது பாசிட்டிவாவும் இவங்களுக்கு எடுத்துக்கலாம், அது நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பற்றற்ற நிலைமையும் ஏற்படும் லைஃப்ல. அதாவது இவங்க வந்து பொதுவாகவே மற்றவர்களுக்காக பிறக்கப்பட்டவங்க, மற்றவங்களுடைய ஹாப்பினஸ்க்காகவே பிறக்கப்பட்டவங்கன்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு மேரேஜ் லேட் ஆகுது. அதே போல எந்த விஷயத்துல ரொம்ப பாசமும் அன்பும் வைக்கிறாங்களோ அந்த இடத்துல ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கு. பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க வெளிப்படைத்தன்மை இவங்க கிட்டே இருக்கும், பிளீசிங் பர்சனாலிட்டி கொஞ்சம் இருக்கும். என்னதான் கோபமா பேசினாலும் சாதுரியமா காரியம் சாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு காதல் வரும், காதல்ல எப்படியும் சக்சஸ் பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. பொதுவாகவே மேஷராசி நண்பர்கள் நல்ல ஒரு தோற்றப்பொழிவு, கம்பீரமான தோற்றப்பொழிவு இருக்கும் இவங்க கிட்ட. அதே போல இங்க வந்து கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருப்பாங்க. கிருத்திகை 1ஆம் பாதம் வந்து புஷ்கர் நவாம்ச நட்சத்திரம். இவங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு உயர் பதவி, அரசு பணியில வந்து ஒரு தலைமை பதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல கோபமும் டென்ஷனும் அவசர முடிவுகளால் நிறைய பாதிக்கப்படுவாங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும். அந்த கோபம் டென்ஷனை தவிர்த்துட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். இவங்க பொறுத்தவரையிலும் இது வந்து நெருப்பு ராசின்றதுனால பொதுவாகவே இவங்க எந்த ராசிக்காரர்களை ஈர்ப்பாங்க அப்படின்னாக்க காற்று ராசிக்காரர்களை ஈர்ப்பாங்க. உதாரணமா துலாம், கும்பம், மிதுனம்
இந்த ராசிக்காரர்கள் இருந்து இவர்களுக்கு வாழ்க்கை துணைவரோ காதலராகவோ காதலியாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில நண்பராகவோ வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நாம சொன்னா கூட, உதாரணமா சமசப்தம ராசி லக்னத்துல திருமணம் செய்ய வேண்டாம். இப்ப மேஷ ராசியாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களை கல்யாணம் பண்ணும் போது ஒரு ஆப்போசிஷன் இருந்துகிட்டே இருக்கும், சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். சோ அது வேண்டாம்னாலையும் தவிர்க்க முடியாத மாதிரி சில பேருக்கு அங்கதான் மேரேஜ் ஆகும், அவங்களோட தான் திருமணம் ஆகும். இதுதான் கர்மான்றது, இவங்களாலதான் அந்த கர்மா கழியணும் அப்படின்றது இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா மேசராசியில் இருப்பவர்களுக்கு துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவராகவோ அல்லது காதலராகவோ காதலியாகவோ வருவாங்க. பட் அவர்களாலதான் மன உளைச்சல்களும் பிரச்சனைகளுமே இருந்துகிட்டு இருக்கும். அதே போலதான் கும்பராசி மிதுன ராசி இதெல்லாம். இப்ப இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இவங்களை சுத்தி இருப்பாங்க ஒரு உறவாக. ஆனா இவங்களாலதான் மன வருத்தங்களும் இருக்கும், இவங்களாலதான் அவங்க மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுடைய கர்மாவும் கழியும். இப்போ எந்த ராசி எந்த லக்னத்தை தவிர்க்கணும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா மேஷ ராசியாக நீங்க இருக்கீங்கன்னாக்க கன்னி ராசியை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதே போல மேசராசிக்காரர்கள் மகர ராசியும் கும்பராசியும் தவிர்க்கிறது உத்தமம். ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம்ன்றது முக்கியம். குறிப்பா செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது, ஆப்போசிஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க பாத்தீங்கன்னாக்க மகரம் கும்பத்தையும் தவிர்க்கணும். அதே போல சமசப்தம ராசியாக வரக்கூடிய துலாம் ராசியை கூட தவிர்க்கலாம். ஆனா தவிர்க்க முடியாத மாதிரி அந்த இடத்துல தான் காதல் வரும், அவங்களோட தான் மேரேஜ் நடக்கும், ஏதோ ஒரு வகையில ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும். அது விதி, அந்த விதியின் அடிப்படையில் தான் வாழ்க்கை போகும். தவிர்க்க முடியாத மாதிரி நம்ம தவிர்க்கலாம்னு நினைக்கிறோம், ஆனா செட் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஜாதக பொருத்தத்தை நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஓரலா தான் சொல்லிட்டுக்கிறேன், ஜாதக பொருத்தன்றது 2 கட்ட பொருத்தத்தையும் பாக்குறது, தோஷங்கள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். மிதுனராசியும் தவிர்க்கிறது நல்லது. அதே போல லக்னமாக இருக்கீங்கன்னாலையும் உங்களுக்கு கன்னி லக்னத்தையும் மிதுன லக்னத்தையும் தவிர்க்கலாம். மகரம் கும்ப லக்னங்களை தவிர்க்கிறது நல்லது. இப்ப இதெல்லாம் தவிர்த்து நீங்க ஜாதக பொருத்தத்தையும் பார்க்கணும், கட்ட பொருத்த பார்க்கணும். 2 ஜாதகத்திலையும் கலசர தோஷம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கலசர தோஷமோ அல்லது தார தோஷமோ, உதாரணமா பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னாக்க செவ்வாயோட கேது ராகு சனி சேர்ந்திருக்கான்னு பாருங்க. அப்படி இருக்குன்னாக்க மாப்பிள்ளையோட ஜாதகத்துல ஆணோட ஜாதகத்துல சுக்கிரனோட கேது ராகு சேர்ந்திருக்கான்னு பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தை கூட இணைக்க கூடாது. அதே போல மேஷ லக்னமாக இருக்கு, 7ஆம் அதிபதி சுக்கிரன் தான் வராரு. இந்த சுக்கிரன் அதே இடத்துல ஆட்சி பெற்று வக்கரமாகிறாருன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு 2 தாரம் ஏற்படும். அதே போல வாழ்க்கை துணைவருடைய ஜாதகத்திலும் 7ஆம் அதிபதி வக்கரம் பெற்று இருக்காங்கன்னா அது கலசர தோஷம். அந்த மாதிரி ஜாதகத்தை இணைக்க கூடாது. அது மாதிரி நிறைய விதிகள் இருக்கு. கலசர தோஷமோ தார தோஷமோ இருந்தாக அதை இணைக்காம இருக்கிறது நல்லது. அதே போல செவ்வாய் தோஷம், வலிமையான செவ்வாய் தோஷம் இருக்கும், விதிவிலக்கு இல்லாத சில செவ்வாய் தோஷங்கள் இருக்கும். அந்த செவ்வாய் தோஷம் விதிவிலக்கு இல்லாம இருந்தா அதே மாதிரியான ஜாதகத்தை தான் நம்ம இணைக்கணும். அவருக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் அதே மாதிரி இருந்தாதான் பிரச்சனை இல்லாம இருக்கும். ராகு கேது கூட அதே மாதிரிதான். ராகு கேது தோஷத்தை செய்யுமா யோகத்தை செய்யுமான்னு கொஞ்சம் நம்ம பொறுமையா ஆய்வு செய்யணும். அதாவது சில நேரங்கள்ல ராகு பாத்தீங்கன்னா ராசியில் இருக்கு, லக்னத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், மேஷத்திலேயே இருக்குன்னாக்க அங்க அஸ்வினியில இருக்கு. கேது 7ஆம் இடத்துல சுவாதியில இருக்குன்னா அது தோஷத்தை செய்யும். ராகு கேதுவை பொறுத்தவரை தன்னுடைய நட்சத்திர சாரத்திலேயோ அல்லது தங்களுக்குள் நட்சத்திர பரிவர்த்தனையோ பெற்று இருக்கு அப்படின்னாக்க ஈவன் 4-10 இருந்தா கூட அது தோஷத்தை செய்யும். சோ அப்படிப்பட்ட தசாபுக்தி வருதான்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட தசாபுக்தி நடக்குதுனாக்க ராகு கேது தோஷம் இருக்குன்னா அதே மாதிரியான தோஷத்தை உள்ள ஜாதகத்தை இணைக்கிறது நல்லது. அப்படி இல்லைனாக்க சுத்த ஜாதகத்தை கூட இணைக்கலாம். இப்போ வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை ரொம்ப போல்ட்னஸா ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட அன்பை காட்டுவாங்க. ஆனா இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வெளிப்படைத்தன்மை இருக்காது. அதாவது ரொம்ப டீப் பொசசிவாலாம் அன்பை காட்ட மாட்டாங்க. அதாவது ஆஸ் ஏ ஹஸ்பண்ட் ஆஸ் ஏ ஒய்ஃப்ன்ற லெவல்ல தான் ட்ரீட் பண்ணுவாங்க. மேலும் பாத்தீங்கன்னாக்க இவங்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய வேலையிலேயே அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய தொழில், பிசினஸ், வருமானம், முன்னேற்றம் அந்த விஷயத்தில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியவர்களாகவே இருப்பாங்க இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர். ஒரு புரிதல்கள் குறைவாக தான் இருக்கும். வாழ்க்கை துணைவரோட மேசராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புரிதல்கள் குறைவாக இருக்கும். அதாவது இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அதாவது மேஷத்தை பொறுத்தவரையிலும் நான் இதை செய்வேன், இதுக்கு நீங்க உடன்படணும்னு சொல்லக்கூடியவர்கள். ஆனா அதே போல இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இல்ல நான் செய்யறதுதான் சரி, இதற்கு நீங்க உடன்படணும்னு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடியவர்களாகவே வருவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் நல்ல தோற்றப்பொழிவு, அழகாக
இருக்கக்கூடியவர்கள் வருவாங்க, கலையம்சம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே போல அவர்களால் ஆதாயங்களும் உண்டு, வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்களும் உண்டு, சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிக்கத்தக்க மனிதராக இருப்பாங்க. பொதுவாகவே மேசராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்க கல்யாணம் ஆவது கொஞ்சம் லேட்டானாலையும் கல்யாணம் ஆன பிறகு அவர்களுக்கு வீடு வாசல் சொத்துக்கள் வாகனம் இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம், நல்ல முன்னேற்றமும் இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஆன்மீக விஷயத்துல ஈடுபாடு கொண்டவராக இருப்பாரு. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவத்திலும் நீதி நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் சுயநலத்தோட சிந்திப்பாங்க, தந்திரத்தோட ஃபாலோ பண்ணுவாங்க, தந்திரமும் இருக்கும் கொஞ்சம். அதே போல கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது நான் தான் இந்த ஃபேமிலியை ரன் பண்ணுவேன், என்கிட்ட விட்டுடணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இருப்பாங்க. மேலும் பாத்தீங்கன்னாக்க குறிப்பா மேசராசி மேஷ லக்னத்தில் இருப்பவர்களுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவருடைய தாயார் அல்லது தந்தையால, குறிப்பா மாமனார் மாமியாரால் கூட சில பிரச்சனைகள் சில கருத்து வேறுபாடுகள்லாம் குடும்பத்தில் நிலவுகிறது, அது கூட மன வருத்தத்தை ஏற்படுத்தும். மேலும் மேசராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் அவங்க காட்டுற அந்த டீப் எமோஷனல் லவ்க்கு ஈக்குவலா அவங்க வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து கிடைக்காதனால சில நேரங்கள்ல ஃபெடப் ஆகி மன வருத்தத்தை அடையக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இது கர்மா தான். ஆனாலும் மேசராசி பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. காதலிச்சிட்டா கூட சில சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துகிட்டே இருந்தா கூட அவங்களுக்காக கடைசி வரலும் வாழணும், வித்து ஸ்டாண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதே போல இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரும் அந்த மாதிரிதான் நினைப்பாரு. ஒரு பெருசா ரொம்ப டீப்பா க்ளோஸா இல்லாம இருப்பாரு. ஆனா அதுக்காக வாழ்க்கை துணைவரை விட்டுட்டு போகணும் பிரிந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. பிரிவுகள் என்பது கொஞ்சம் குறைவாகதான் இருக்கும். அதாவது ஆல்மோஸ்ட் தோஷங்கள் இருக்கு, இந்த தார தோஷம் இருக்கு, கலசர தோஷம் இருக்குன்னா மட்டும்தான் அவர்கள் பிரிந்து போறது. பொதுவாகவே இவர்களுடைய பிரிவுகள் என்பது சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்குமோ தவிர ஆனா பெரிய அளவுக்கு பெருசா பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்காது. தொழில் ரீதியாக பிரிவுகள் இருக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு தற்காலிக பிரிவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனா பெரும்பாலும் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 8 பேர் மேக்சிமம் பிரியறது இல்லை. அதுதான் மேசராசி மேச லக்னத்தில் பிறந்தவருடைய குடும்ப வாழ்க்கை என்பது. இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் செல்பிஷா இருந்தாலையும் அவர் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பாரு, பொருளாதார ரீதியாக ஹெல்பிங் பண்ணக்கூடியவராக இருப்பாரு. அவரால் இந்த மேசராசி மேச லக்னத்தில் இருப்பவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க முன்னேற்றங்களும் ஏற்படும். மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க இவருடைய திருமண வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னாக்க தோஷங்கள்லாம் இல்லாம இருக்குன்னாக்க நிச்சயமா நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல ஒரு வளர்ச்சி டெவலப்மெண்ட், பிள்ளைகளும் நல்லா படிச்சு முன்னேறக்கூடியவர்களாகவும் ஒரு உயர் பதவிக்கு போகக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. அப்படி இல்லைனாதான் தோஷங்களோடு இருக்குன்னாதான் அவங்கதான் பிரியறது. அது 100க்கு ஒரு 10 பேர்ன்ற அளவுக்கு தான் இருப்பாங்களோ தவிர மேக்சிமம் 90% கிடையாது. மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்க எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னாக்க முருகன் வழிபாடு சிறப்பு. பொதுவாகவே இங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஸோ அதனால விநாயகர் வழிபாடையும் நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு முருகன் வழிபாடு செய்யுங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவண்ணாமலை கிரிவலம் போறது, பௌர்ணமி நாட்கள்ல போயிட்டு வர்றது, 3 பௌர்ணமி 3 அமாவாசை நாட்கள்ல நீங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னா 2 பேரும் கணவன் மனைவியா சேர்ந்து போயிட்டு வந்தீங்கன்னா கூட ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அதே போல நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். மொத்தமே மேச ராசியில பிறந்தவங்க அனைவருமே முருகன் வழிபாடு பழனி முருகன் வழிபாடு நீங்க செய்யுங்க. பிளஸ் இந்த விநாயகர் வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடும் நீங்க தொடர்ந்து செய்யலாம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.